செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியில் தொடர் குழப்பங்களை ஏற்படுத்தும் சுமந்திரன் விதிமுறைகளை காரணம் காட்டி முடிவுகளை திணிப்பதாகவும் தகவல். கிழக்கில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட போட்டியிடும் இந்தியா சீனா வெள்ள நிவாரணம் வழங்கி வைத்தார் சீன தூதுவர். மியான்மர் அகதிகளை சந்திக்க அனுமதி கோரிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம். அண்ணா பல்கலையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, மாணவியின் பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து நடவடிக்கை. தென்கொரிய விமான விபத்து, 179 பேர் பலியான துன்பியல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவிக்கு ஸ்ரீதரனை தெரிவு செய்வதற்கு சுமந்திரனே மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மத்திய குழு கூட்டங்களில் சுமந்திரன் தலைமையிலான அணியினர் சுயேட்சையாக முடிவெடுத்து அதனை நடைமுறைப்படுத்த திணிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் நேற்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. கட்சியின் தலைமை தொடர்பில் அடுத்த மத்திய குழு கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்ட போதிலும் வாக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் கட்சியின் மத்திய குழுவினால் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் அடுத்த மாநாடு இடம்பெறும் வரை இவர் பதில் தலைவராக செயற்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் நேற்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தனக்கு உடன்பாடு இல்லை என தெரிவித்து அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான வைத்திய சி சிவமோகன் வெளிநடப்பு செய்திருந்தார். மத்திய குழு கூட்டங்களில் சுமந்திரன் தலைமையிலான அணியினர் சுயேட்சையாக முடிவெடுத்து அதனை நடைமுறைப்படுத்த திணிக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். இவ்வாறான நிலையில் கட்சியின் தலைவர் பதவிக்கு ஸ்ரீதரனை தெரிவு செய்வதற்கு சுமந்திரனே மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்ததாக அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஒருவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் பதவிக்கு முன்னதாக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டிருப்பின் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கட்சியின் வழக்குகள் நிறைவடையவில்லை எனவும் சுமந்திரன் தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன அரசாங்கத்தினால் உலருணவு பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் 700 பேருக்கு பொதிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 200 பேருக்கு இன்று குறித்த பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிது ஹெட்டியாராச்சி தலைமையில் திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீன தூதுவர் எச்சி ஹுய் ஹெங்கோயினால் உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. சீன அரசாங்கத்தின் சகோதர பாசம் என்ற தொனிப்பொருளின் கீழ் செயலக மாநாட்டு மண்டபத்தில் வைத்து குறித்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் 700 பேருக்கு தலா 65,000 ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாவட்ட செயலகத்தில் வைத்து 200 பேருக்கு என்ற குறித்த பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்களுக்கு பிரதேச செயலகங்களின் ஊடாக வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்தும் பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி LDP தெஹிதனிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை விடுத்துள்ளார். அண்மையில் மியன்மாரிலிருந்து படகில் வந்த
115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்கப்பட்டிருந்தனர். கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ளவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கடந்த 26ஆம் தேதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு சென்றிருந்தனர். எவ்வாறாயினும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகதிகளை சந்திக்க எவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமைய குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் புகலிட கோரிக்கையாளர்களை அணுகுவதற்கு அனுமதி வழங்குவது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் என தெரிவித்துள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரினால் வாய்மொழியாக இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டதாகவும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் இது தொடர்பில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்து பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. எனவே ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தடையின்றி குறித்த அகதிகளிடம் செல்வதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது. நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பின்லாந்தில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து 40 லட்சம் ரூபாய் பணம் கோரி அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரன் திசர ஹிரோஹின நாணயக்காரு கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர் மொனராகலை பிபல பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திம மனதுங்க தெரிவித்துள்ளார். இவரை தினம் கம்பஹா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவின் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. ஜெஜி ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான தென்கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்திற்கு தரையிறங்கும் போது ஓடுபாதையில் இருந்து விலகி சுவரில் மோதியதில் 181 பயணிகளுடன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 பயணிகள் உயிரிழந்துள்ளதுடன் 2 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சர்வதேச அரசாங்கங்கள் தமது இரங்கல்களை தெரிவித்து வரும் நிலையில் இலங்கை அரசாங்கம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அமைச்சகம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தீபக பகுதி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவு வட இலங்கை சர்வோதய குடிநீர் வழங்கல் திட்டத்துக்காக குடிநீர் விநியோக வாகனம் ஒன்றை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தீவகங்களிலே மிக பிரச்சனையாக இருக்கிற நீர் மற்றும் பல அடிப்படை தேவைகள் நிறைய நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றன. உண்மையிலே அதுக்கு முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்க வேணும். அதை நான் நினைவு சொல்றேன், அங்கே ஆக்கள் வரக்கூடாது. நம்மளுடைய அதாவது அந்த இடங்களிலே தொடர்ந்து இருக்கணும்னா நாங்கள் பல வசதிகளை செய்து தொடர்ச்சியாக கொடுக்க வேணும். அப்போ அந்த இடங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேணும் என்று தான் நான் நினைவு சொல்றது. அந்த வகையில் நாங்கள் விரைவிலே நான் இப்போ பிரதம செயலாளர் நாங்கள் கலந்துரையாடினோம். விரைவிலே நாங்கள் இந்த தீவகண்ட தேவைகளை அடைந்து இந்த தீவகங்கள் எல்லாவற்றைக்கும் ஆனால் என்ன அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த சில சேவைகளை என்ன மாதிரி நாங்கள் வழங்கலாம் என்று யோசித்ததை செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழரசு கட்சியில் தொடர் குழப்பங்களை ஏற்படுத்தும் சுமந்திரன் விதிமுறைகளை காரணம் காட்டி முடிவுகளை திணிப்பதாகவும் தகவல். கிழக்கில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட போட்டியிடும் இந்தியா சீனா வெள்ள நிவாரணம் வழங்கி வைத்தார் சீன தூதுவர். மியான்மர் அகதிகளை சந்திக்க அனுமதி கோரிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம். அண்ணா பல்கலையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, மாணவியின் பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து நடவடிக்கை. தென்கொரிய விமான விபத்து 179 பேர் பலியான துன்பியல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.